இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை, நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகையை, இந்த இலையை நீங்கள் தண்ணீரில் கொதிக்க வச்சு குடிக்கும்போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? சிம்பிளாங்க, எல்லார் வீட்லேயுங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது எடுத்து எடுத்து அதை தனியாக வச்சுட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லைங்க, இதில் தலைமுடி பிரச்சனையிலிருந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் சார்ந்து வரக்கூடிய எல்லா விதமான உடல் நல குறைபாடு நம்ப மாட்டீங்க, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இந்த இலையை நீங்கள் டீ மாதிரி குடிச்சு பாருங்களேன். வாரத்திற்கு 3 நாள் இல்லை 1 நாள் கூட குடிச்சு பாருங்களேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் குடிச்சிங்கன்னா அதோட மாற்றம் அடுத்த நாள் தெரியும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்கள் குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய நன்மைகள் நடக்கும். இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கும். யூரின் போகிற பிரச்சனை இருக்குது, ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, தைராய்டு கிளாண்டில் வீக்கம்னா அந்த கட்டி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு குறையிறதுக்கும் இந்த Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் முக்கியமான ஒரு மூலிகை, நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இந்த மூலிகையை, இந்த இலையை நீங்கள் தண்ணீரில் கொதிக்க வச்சு குடிக்கும்போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? சிம்பிளாங்க, எல்லார் வீட்லேயுங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மூலிகை இருக்கும். அதுதான் கறிவேப்பிலை. இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிடும்போது எடுத்து எடுத்து அதை தனியாக வச்சுட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோம். அது மட்டும் இல்லைங்க, இதில் தலைமுடி பிரச்சனையிலிருந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதயம் சார்ந்து வரக்கூடிய எல்லா விதமான உடல் நல குறைபாட்டிற்குமே இந்த கறிவேப்பிலை, சொன்னால் நம்ப மாட்டீங்க, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. இந்த இலையை நீங்கள் டீ மாதிரி குடிச்சு பாருங்களேன். வாரத்திற்கு 3 நாள் இல்லை 1 நாள் கூட குடிச்சு பாருங்களேன், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் குடிச்சிங்கன்னா அதோட மாற்றம் அடுத்த நாள் தெரியும் பார்த்தீங்களா? அப்போ ஃபீல் பண்ணுவீங்க, இவ்வளோ நாள் இதை விட்டுட்டோமே, இவ்வளோ மாற்றங்கள் உடலில் தெரியுது, உடல் லைட்டாக இருக்குது, ஈஸியாக இந்த மலச்சிக்கல் இல்லாமல் நான் மோஷன் போயிட்டேன், நல்ல ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னு. இப்போது தைராய்டு இருக்கிறவங்களாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, காலையில் எந்திரிக்கும் போதே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ காலையில் எந்திரிக்கும் போதே ரொம்ப டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். அந்த ஹார்மோன்ஸ் நார்மலாக இருக்கிறதுக்கு, தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கருவேப்பிலை தேவைப்படுங்க. இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள், நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஸோ அதை நம்ம ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரலாம். அதில் முக்கியமாக இந்த கருவேப்பிலையோட ஒரு பங்கு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்க, இந்த கருவேப்பிலையை டீயாக எப்படிங்க குடிக்கலாம்? ஸோ இந்த இலைகள் போதுமே, ஒரு 20 இலைகள் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் நல்லா கருப்பாக இருக்கக்கூடிய இலைகள் ஒரு 20 இலைகள் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த டீயை காலையில் நம்ம குடிக்க போகிறோம். இல்லைங்க, காலையில் எனக்கு நேரம் கிடையாது, நான் ஈவினிங் டைமில் குடிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. காலையில் இது எப்படி நம்ம குடிக்க போகிறோம்னா, நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளை எடுத்து தண்ணீரில் ஒரு 300 ml வாட்டரில் இதை போட்டுருங்க, தண்ணீரில் போட்டுருங்க. சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, மறக்காமல் இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்ந்துச்சுன்னா பெஸ்ட் காம்பினேஷன். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வயிறு எரிச்சல், வயிறு புண்ணு, கொஞ்சமாக உணவு சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாக இருக்குது, வயிறு பாருங்களேன் பானை மாதிரி தொட்டாலே கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கோ, ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கும், ஸோ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு, சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது. ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்களும் நிறைய பேர் சொல்கிறீங்க, ஏன் எனக்கு வெயிட் கெயின் ஆகலைன்னு தெரியுமா மேடம்? இதனால தான் சாப்பிட்ட உடனே எத்தனை வாட்டி நான் சாப்பிட்றேனோ அத்தனை வாட்டி உடனே ஒரு 1 ஹவருக்குள்ளே மோஷன் போயிட்டு நான் வந்துடுவேன். இப்படி இருந்துச்சுன்னா எனக்கே தெரியுது, நான் சாப்பிட்ற ஃபுட்டு எனக்கு உடலில் சேரலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு காரணம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம். ஸோ நம்மளுடைய கட் மூமெண்ட், அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதும் ஒரு காரணம். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கறிவேப்பிலை, இஞ்சி, நிறைய பேர் இதை துவையலாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த டீயாக குடிக்கும் போதும் இன்னும் நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதனோட நம்ம என்ன பண்ணலான்னா, கொஞ்சமாக
சீரகம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வாயு தொல்லை இருக்கிறதுனால ஓமமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பாயில் பண்ணுங்க. ஸோ 100 ml வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இதை குடிச்சிட்டு வாங்களேன். ஸோ இந்த ஹேர் ஃபால் இருக்குது, அனிமியா ரத்த சோகை இருக்குது அப்படின்றவங்க இதில் கொஞ்சமாக கருப்பட்டி, சின்ன துண்டு கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய நன்மைகள் நடக்கும். இதய தசைகள் நமக்கு வலிமையாக இருக்கும். யூரின் போகிற பிரச்சனை இருக்குது, ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது, தைராய்டு கிளாண்டில் வீக்கம்னா அந்த கட்டி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு குறையிறதுக்கும் இந்த கறிவேப்பிலை மிக சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த கருவேப்பிலை பொடியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. கருவேப்பிலை பொடியை தேனோடு கலந்து டெய்லி காலையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரலாம். இந்த மாதிரி பயன்படுத்தும் போதும் கருவேப்பிலை பொடி உங்கள் உடலில் சேரும்போதும் உங்களுடைய இரத்த நாளங்கள், சரிங்களா, இரத்த நாளங்கள், ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும், இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி நம்மளுடைய கல்லீரல் நலமாக இருக்கணும்னா கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ரிச் அயன் மற்றும் ஃபைபர் கண்டென்ட், அதே மாதிரி கொலாஜன், பாலிஃபினால்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தலைமுடி வளர்ச்சிக்கு தேவையான இரும்புச்சத்து, மெக்னீஷியம், காப்பர், இது எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்குங்க. ஸோ கருவேப்பிலைக்கு மிஞ்சின ஒரு மருந்து மூலிகை ஈஸியாக நமக்கு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ தவறாமல் இந்த கருவேப்பிலை டீயை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும் இல்லைங்களா, இரவு நேரத்துலையும் இதை குடிக்கலாம். ஸோ இரவு நீங்கள் தூங்க போகும்போதும் இதே கருவேப்பிலை டீயாக நீங்கள் போட்டு குடிக்கும்பொழுது ஈஸியாக உங்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவோ இல்லை இரவு நேரத்தில் செரிமானம் சரியாக ஆகலை அப்படின்னாலும் இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாங்க. இன்னும் முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் கேளுங்க. ஸோ இந்த சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகளை எடுத்துக்கணும். நல்லா பொடி செய்து வைத்திருக்கக்கூடிய வெந்தயம், நல்லா பொடி செய்து வச்சுருக்கக்கூடிய வெந்தயம் 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துருங்க. அதே மாதிரி சோம்பு 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கணும். இப்படி சேர்த்துட்டு இதை நீங்கள் கஷாயம் மாதிரி குடிக்கலாம். ஒரு சிலருக்கு ஆவாரம் பூ பொடியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஆவாரம் பூ பொடியும் இந்த கருவேப்பிலை இலைகளோடைய சேர்த்து போட்டு நீங்கள் குடிச்சுக்கிட்டே வரும்போது டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிடணுங்க. அப்படி குடிக்கும்போது ஈஸியாக நமக்கு டைஜஷன் ஆகும். கால் பாதத்தில் எரிச்சல் இருக்கிறது, இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ கருவேப்பிலை அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண மூலிகை கிடையாது, நிறைய சத்துக்களை அதுக்குள்ளே வச்சுருக்குங்க. ஸோ இது எல்லாமே நம்ம உடலோட மெட்டபாலிசத்துக்கும் ஒவ்வொரு செல்களுக்கும் அதோட ஆக்ஷன் கரெக்டாக இருக்கணும், மெட்டபாலிசம் சரியாக நடக்கணும்னா கருவேப்பிலை ரொம்ப முக்கியமான மூலிகை. நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.